வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் அசைவ உணவில் ஒரு வகையான வஞ்சரம் மீன் பற்றி பார்க்கலாம். இந்த வஞ்சரம் மீனில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது, இந்த வகை மீனை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த வஞ்சரம் மீனில் பார்த்தீங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது நம்ம உடம்பில் ரெண்டு முக்கியமான உடல் உறுப்புகளை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். முதல் முக்கியமான உடல் உறுப்பு மூளை உறுப்பு. மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும், ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்தும், காக்னேட்டிவ் ஃபங்க்ஷனையும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தா இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ல அதிகமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா வளர்கிற குழந்தைகளுக்கு இந்த வஞ்சரம் மீன் சாப்பிட கொடுக்கும்போது ஞாபக சக்தி நல்லா அதிகமாகும், கான்சன்ட்ரேஷன் பவரை அதிகப்படுத்தி ஃபோக்கஸ் அதாவது கூர்ந்து கவனிக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா ரொம்பவே அதிகப்படுத்துகிறோம். இதனால் வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் மூளை வளர்ச்சிக்கும் மூளை சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது வஞ்சரம் மீனில் ரொம்பவே உதவியாக இருக்கும். omega-3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது ரெண்டு முக்கியமான உடல் உறுப்புகளை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும்னு சொன்னேன் இல்லையா. ரெண்டாவது உடல் உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இதயம் உறுப்பு. இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து இதயத்தோட தசைகளையும் வலுவடைய செய்யும். ரொம்ப குறிப்பாக உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். நம்ம மொத்த உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகமாகாமலும் பார்த்துக்கும். ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் மெயின்டைன் பண்ணுறோம். ரொம்ப குறிப்பாக கெட்ட கொழுப்பும் அதிகமாகாமல் கட்டுப்பாட்டிலே வைத்து பார்டரில் பராமரிக்கிறோம் அப்படின்னாலே இதயம் உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி பண்ணிட முடியும். இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்னு சொன்னேன் இல்லையா, இதயம் உறுப்பு மூளை உறுப்பு இது ரெண்டுத்தை தவிர சருமம் நல்லா பிரகாசமாக பளபளப்பாக தென்படுறதுக்கும் omega-3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது ரொம்பவே தேவையான ஒன்று. அதுலேயும் இந்த வஞ்சரம் மீனில் omega-3 ஃபேட்டி ஆசிடோட கூடவே சேர்ந்து வைட்டமின் இ ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்குது. இது ரெண்டுமே ஒன்று சேர்ந்து என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா நம்ம சருமத்தில் ஈரப்பதத்தை தக்க வைக்கும். சருமத்தில் பார்த்திங்கன்னா கொலாஜன் உற்பத்தியை சீராக வைக்கும், ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதுக்கும் உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக அதிகப்படியான வறட்சி தன்மை நம்ம சருமத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் இல்லை, வைட்டமின் ஏ ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்குது. இந்த வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அப்படின்றது கண் பார்வை திறனை நல்லா கூர்மையடைய செய்து பிற்காலத்தில் மாலைக்கண் நோய் பாதிப்பு, கிளௌகமா, கேட்ராக்ட் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணி பார்வை திறனையே நல்லா கூர்மையாக்க செய்யக்கூடிய தன்மையும் வைட்டமின் ஏ ஊட்டச்சத்தில் அதிகமாக இருக்குது. பொதுவாகவே வஞ்சரம் மீன் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரவங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை நல்லா அதிகப்படுத்த முடியும். ஏன்னா இதில் செலீனியம், வைட்டமின் B12 மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஹைப்போதைராய்டு அப்படின்ற நோய் பாதிப்பு யாருக்காவது இருக்குது அப்படின்னா வஞ்சரம் மீன் கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஹைப்போதைராய்டிசம் நோய் பாதிப்போட தீவிரத்தை படிப்படியாக கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா வஞ்சரம் மீனில் அதிகமாக இருக்குது. அதே சமயம் மன அழுத்தத்தை கம்மி பண்ணிடும். எவ்வளோ மன அழுத்தம் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லை டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னாலும் அதை இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மையும் வஞ்சரம் மீனில் அதிகமாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வஞ்சரம் மீனில் புரத ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, வளர்கிற குழந்தைகளோட மூளை வளர்ச்சி, இதயம் இதெல்லாம் ஆரோக்கியமாக செயல்படும், வஞ்சரம் மீன் கண்டிப்பாக சாப்பிட கொடுக்கணும்னு. அதே மாதிரி வளர்கிற குழந்தைகளுக்கு புரத ஊட்டச்சத்து அப்படின்றது கண்டிப்பாக அவங்க அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா புரத ஊட்டச்சத்து குழந்தைகள் கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா வளர்கிற குழந்தைகளோட தசை வளர்ச்சி, திசுக்களோட வளர்ச்சி எல்லாத்துக்குமே தேவையான ஒன்று. இந்த புரத ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவை நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னும் போது அந்த நாள் முழுக்க நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஒரு எனர்ஜி, ஸ்டாமினாவை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் பார்த்தா புரத ஊட்டச்சத்தில் அதிகமாக இருக்குது. இதோட மட்டும் இல்லை, வஞ்சரம் மீனில் கால்சியம், ஃபாஸ்பரஸ் இந்த ரெண்டு ஊட்டச்சத்துமே ஒன்று சேர்ந்து அதிக அளவில் இருக்குது. இது ரெண்டுமே பிற்காலத்தில் போன் மினரல் டென்சிட்டி குறையாமல் பார்த்துக்கும். ரொம்ப குறிப்பாக எலும்போட அடர்த்தியை பராமரிக்குது இல்லையா, அதே சமயம் ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதி பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணிடும். அந்தளவுக்கு எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யக்கூடிய தன்மையும் இதில் அதிகமாக இருக்குது. இதனால் இந்த வஞ்சரம் மீன் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கட்டாயம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. ஆனால் எவ்வளோதான் ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் வஞ்சரம் மீனில் மெர்க்குரி கண்டென்ட் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள், குழந்தை பெற்றெடுத்து குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்கள்லாம் அளவோடு, அதாவது 10 நாட்களுக்கு ஒரு தடவை ரொம்ப அளவோடு சாப்பிட்றது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. மற்றபடி நம்ம எல்லாருமே வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம அன்றாட உணவில் வஞ்சரம் மீனையும் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ.
ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். ரெண்டாவதாக ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி, எந்தவித எலும்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசை பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸுக்கு கொண்டு வந்தேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் மூணாவதாக இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன். இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவு, தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும் போது இதை தேய்த்து குளிக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இதை பயன்படுத்தலாம். முதல் மெத்தட். ரெண்டாவது, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பரு அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்றவங்களாம் கூட இது ஒரு தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். டாக்டர் மைதிலிஸ் 2-in-1 பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் 28 முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை. அதிமதுரம், வெட்டி வேறு, நன்னாரி வேறு, வேப்ப இலை, வேப்பம்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, செம்பருத்திப்பூ, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், பன்னீர் ரோஜா இதழ், கார்போக அரிசி, கோரைக்கிழங்கு, பூளாங்கிழங்கு, சந்தனம், முல்தானி மெட்டி, பாதாம் பொடி, எலும்பச்சை தோல், ஆரஞ்சு தோல், வசம்பு, வெந்தயம், கற்றாழை, துளசி இலை, குப்பமேனி இலை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இதை ஆர்டர் செய்ய கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு 2 குழந்தைகள், தியா ஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா KK நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ ரெடில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3, மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.